ஒரு பொண்ணை வளர்த்த நீ 3 நாமம் காட்டிட்டு போயிட்டாங்க. காலை போயிட்டு நீ இது காடு வா வான்னு வீடுக்கு போன்னு துரத்துது. பிஎம் சார் எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு ரேஸ் சைக்கிள் வண்டியும் ஒரு கொடை இருந்தா போதும், என் காலத்தை அதில் ஓட்டிடுவேன் ராஜா. டெய்லி ஒரு 10 காய் விற்கிற மாதிரி இருந்தா அதுல 2 ரூபாய் எடுத்து சோத்துனாதான் எனக்கு உடம்புலயே ஒட்டும். முட்டி வலி இருக்குது, கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இப்படி நான் தள்ளுறேன். கடவுள் சீக்கிரம் என்னை கூட்டுக்கணும். என்ன பண்றீங்க? இந்த இளநீர் ஒரு 50 இளநீர் எடுத்துன்னு வந்து இந்த வெயில்ல சாவுறேன். வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? சலிப்பா சொல்றேன். வண்டி சரியில்லை, உட்கார நிழல் கிடையாது. எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் வந்து குறைஞ்சது ஒரு 7 வருஷம் ஆகும். 7 வருஷமா? 7 வருஷமா வியாபாரம் இருக்கீங்க, வண்டி இல்லை, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஓட்ட வண்டி எல்லாம் இத்து போச்சு, காய் போட்டா கீழே விழுது. ஓகே ஓகே. அதனாலதான் இதுலயே போட்டுக்கும். வியாபாரம் ஆகுதா நேரத்துல? உங்களை மாதிரி பழக்கப்பட்டவங்க தான் எனக்கு வியாபாரம். ஓகே. ஊராறு தான் எனக்கு மனசா. இளநீ தானே இது? ஓகே. என்ன உங்களுக்கு என்ன இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு? எனக்கா? ஆமா, எனக்கு ஒன்றும் வேணும், ஒரு வண்டி, ஒரு கொடை. காய் கூட அப்படி இப்படின்னு நான் பருத்திக்குவேன். அம்மா ஐயான்னு யாருக்கிட்ட கேட்டு வாங்கி போட்டுருவேன். ஆனால் டெய்லி இந்த 4 காய் விற்றாதான் எனக்கு சோறு. இல்லைதா? பசங்களாம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு பசங்களே இல்லை. நீ மட்டும் தனியா இருக்கிறீங்க? ஒரு பொண்ணை வளர்த்தேன் இந்த மாதிரி. நீ 3 நாமம் காட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. என்ன சாப்பிட்றியா? நானான்ட்டா போதும், அவ்வளோதான். அப்படி இருக்கிறாங்க மனுஷால். வளர்ப்பு அது. ஓகே. நம்ம குடல்லேருந்து வந்தால் அதுக்கு அந்த மாதிரி விடுமா? இதாது இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வண்டி வேணும் அப்படிதானே? வண்டி வேணும் எனக்கு. டெய்லி ஒரு 10 காய் விற்கிற மாதிரி இருந்தால் அதில் 2 ரூபாய் எடுத்து சோத்துனா தான் எனக்கு உடம்புலேயே ஒட்டும். நான் சம்பாரித்து நான் சாப்பிட்டாதான். எனக்கு வயசு என்ன தெரியும், 51ல் பிறந்தேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் கஷ்டம்தான் படுறேன். ஆனால் சாப்பாடு இல்லை, துணி இல்லை, சோறு இல்லைன்னு கஷ்டப்படல. கடவுள் புனிக்கல. ஏன்னு கேட்குறியா? எந்த மகராசியாவது துத்துருவாங்க. நல்ல மனசு இருக்கிறவங்க ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க, தூள் வாங்கி கொடுப்பாங்க. எப்படியா என் காலை போயிட்டு நீ இது காடு வா வான்னு வீடுக்கு போன்னு துரத்துது. வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, என்னை துரத்திக்கினே இருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கிறேன் நான். நல்லா வரும். தின்னிக்கும் ஒரு பொண்ணு படிக்க வச்சு ஆளாக்கி MBA வரைக்கும் படிக்க வச்சு. நீங்க உங்க செலவுலேயே படிக்க வச்சிங்க? ஆமா, வேற செலவுல யார் படிக்க வைப்பா? நான் பீச்சில் கடை விற்றேன், இளநீர் விற்றேன், ஸ்கூலில் வேர்க்கடலை மாங்காய் இளந்தம்பழம் அதெல்லாம் விற்றேன். நல்ல வயசில் நல்லா உழைச்சி அதுங்களை காப்பாற்றினேன். எல்லாரையும் காப்பாற்றினேன், ஊர் மனுஷால கூட காப்பாற்றினேன். ஆனால் அந்த அந்த நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, அந்த நினப்பு தான் கடவுள் என்ன இங்கேயே ஒரு. முட்டி வலி இருக்குது, கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது. நம்மளால முடிஞ்சதை ஊருக்காக வைத்தியம், தைலமோ அதுவோ மாத்திரை இப்படி நான் தள்ளுறேன். கடவுள் சீக்கிரம் என்னை கூட்டுக்கணும். குமரன் ஹோட்டலு, அமுதம் ஸ்டாப்பிங்கு எதிர்க்க வேவா வெயில்ல உட்கார்ந்துன்னு தான் இருப்பேன். ஆனால் 10 மணி தான் வருவேன். ஓகே. சரி, இப்போ எவ்வளோ நாட்களாக நீங்கள் வண்டி கேட்டுட்டு இருக்கிறீங்க? பழசு வாங்கி கொடுத்தாலும் சரி, புதுசு வாங்கி கொடுத்தாலும். எவ்வளோ நாளாக கேட்குறீங்க? இது யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? முதல்ல ஒருத்தர் உங்களை மாதிரி கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் மனம் பண்ணல, ஓட்ட வண்டி எதுனா இருந்தால் வாங்கிக்கிட்டு போதும். அதுதான் எனக்கு தேவை. கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது? இது வரைக்கும் நான் ஒரு பைசா கூட யாருக்கிட்டையும் வாங்கலை. என் வயசுக்கு தரமாட்டாங்க யாரும். ஓகே. சரி, இப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அவர் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா ஓகே தானே? நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு. எனக்கு இந்த வண்டி ஒரு கொடை மெயினாக அது இருந்தால் போதும். பிஎம் சார் எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு ரேஸ் சைக்கிள் வண்டியும்
ஒரு கொடை, ரெண்டு கொடை. ஒரு கொடை இருந்தால் போதும். ஒரு வீட்டுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு கொடை இருந்தால் போதும். என் காலத்தை அதில் ஓட்டிடுவேன் ராஜா. உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நீங்கள் கருணை காட்டுங்க ஐயா.